سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. Glory be to Allah, all praise to Allah. There is no God but Allah, Allah is great. All power and might belong to Allah, the Most High, the Great. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Allah Ta'ala fi mahkam tanzilihi wal furqan. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. الحمد لله الكريم المنان أنزل على عبده الفرقان وهدى للناس وبينات من الهدى. صلاة سلاما دائما على محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته والناس أجمعين، أما بعد. قال الله تعالى في محكم تنزيله والفرقان: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كان لله كان له كل شيء، أو كما قال عليهم الصلاة والسلام. புகழனைத்தும் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், அதிலும் குறிப்பாக இப்புனிதம் மிகுந்த ரமபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வின் இல்லத்திலே அவனுடைய அன்பை ஆதரவைத்தர்களாக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள், இன்றைய தினம் நாம் என்ன விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அல்லாஹுடைய கிருபையால் இதற்கு முன்பாக ஹஜ்ரத் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக முத்தாய்ப்பாக ஒரு சில ஆயத்து ஹதீஸுகளை கோடிட்டு காட்டி அமர்ந்திருக்கின்றார்கள். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் கல்வியினுடைய ஞானத்தையும் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியமான உடலையும் வழங்குவானாக என்ற துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு சுருக்கமாக நிறைவுக்கு வருகின்றேன். காரணம், உங்களுக்கு இன்னைக்கு ஓய்வெடுக்கக்கூடிய தினம், அதனால் அந்த நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. எவ்வளவு சுருக்கமாக விஷயங்களை, நாம் தெரிந்த விஷயங்களை நமக்குள் பரிமாறிக்கொள்ளும் விதமாக நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்ஆவிற்கு பின்பாக இதே தினத்திலே நாம் குர்ஆனின் வழியாக அறிவியல், ஹதீஸின் வழியாக அறிவியல் என்பது குறித்துண்டான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் முத்தாய்ப்பாக.
அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் வியக்கத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான பல்வேறு விதமான படைப்புகள், அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் சாதனங்கள், அது அத்துணையுமே இன்று நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இந்த அறிவியலுடைய ஆரம்பம் எங்கு தோன்றுகிறது? குர்ஆன் ஹதீஸிலே தோன்றுகிறது. இஸ்லாமியர்கள் மட்டும் இந்த உலகத்திலே இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் அறிவியலுக்குண்டான அடிப்படையோ அதற்குண்டான மூல ஆதாரமோ கிடைத்திருக்காது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம். மருத்துவத்துறை, இன்ன பிற துறைகள் குறித்துண்டான வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது அத்துணை துறைகளிலும் இஸ்லாமியர்கள் தங்களின் பங்களிப்பை முழுமையாக செய்தார்கள் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். கிதாபுல் மனாசிர்னு ஒரு கிதாப், ஒரு புத்தகம். இந்த கிதாபுல் மனாசிர் தாபிஈன்கள் காலத்திலே எழுதப்பட்ட கிதாபாக சொல்லப்படுகிறது. இந்த கிதாபுல் மனாசிரிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய நவீனத்துவம் மிகுந்த மருத்துவத்துறையிலும் கூட சொல்ல முடியவில்லை என்கின்றார்கள் இமாம்கள். காரணம், தாபிஈன்கள் காலத்திலே எழுதப்பட்ட அந்த கிதாபிலே சொல்லப்படுகின்ற விஷயம் கண்ணிலே இருக்கக்கூடிய நிறக்குருடு குறித்துண்டான நோய்கள், மாலைக்கண் குறித்துண்டான நோய்கள், இதற்கு எது போன்ற சிகிச்சைகளை நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்துண்டான எல்லா முறைகளையும் எழுதி தந்திருக்கிறார்கள். சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அறிவியலோ அறிவியல் சாதனங்களோ மருத்துவத்தின் முன்னேற்றமோ எதுவுமே இல்லை. அந்த கிதாபுகள் எழுதுகின்ற போது இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஒன்று குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். குர்ஆனை ஹதீஸை மிக தெளிவாக ஆராய்ந்தார்கள் இமாம்கள், சஹாபாக்கள். தெளிவாக ஆராய்ந்ததின் விளைவு இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான விஷயங்களை, பல்வேறு விதமான அடிப்படை விஷயங்களை, அறிவியல் குறித்துண்டான சிந்தனைகளை இந்த உலகிற்கு இமாம்கள் எடுத்து வைத்தார்கள் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். அதே குர்ஆனை நாமும் போதுகிறோம், அதே ஹதீஸை நாமும் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நமக்கு அதுபோன்ற சிந்தனைகள் ஏன் தோன்றுவதில்லை? அதுபோன்ற சிந்தனைகள் நம்மிடத்தில் ஏன் வருவதில்லை? இன்றைய அறிவியலை குர்ஆனோடு ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த தாக்கம் நம்மிடத்திலே ஏன் ஏற்படவில்லை? ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க, தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சம், நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய இறையச்சமும் நம்பிக்கையும் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை அவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்களோ அப்படி அதற்குண்டான பதிலை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். ஹதீஸை, பெருமானாரின் வாழ்க்கையை அவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்களோ அப்படியெல்லாம் அவர்களுக்குண்டான அந்த விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தான். நீங்கள் இறைவனை பயப்படுங்கள், யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியனாக இருந்து பாடம் நடத்துகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறையச்சம் ஒரு யதார்த்த விஷயம். கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைய சூழ்நிலையிலே பயான் என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னா, நாம் கேட்காத புது விஷயத்தை சொல்லணும், நமக்கு தெரியாத புது சம்பவத்தை சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் பயானு, அந்த அஜர்த்து நல்லா பேசியிருக்காருன்னு அர்த்தம். இது யதார்த்தம். ஆனால் பயான் என்பது அப்படி கிடையாது. கேட்கின்ற விஷயங்களை ஒன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற நியத்தோடு அமர வேண்டும். அப்பதான் பேசக்கூடிய பேச்சுக்கும் அசரு செய்யும், கேட்கின்ற நம் உள்ளத்திலும் மாறுதல்கள் வரும். நம்ம வாட்டு குர்ஆன் ஹதீஸ்னு அப்படியே தத்துவங்களாம் எடுத்து சொல்லிட்டே போனோம்னா அவ்வளவுதான், இது ஒழுங்கா பேச மாட்டாரு, வரதான் எந்திரிச்சு போயிடுவோம். இன்றைய நிலைமை. ஒரு பயான்ல கூட இங்க சொன்னேன், ஹிந்தி பாட்டு புரியுதோ புரியலையோ, கவாலி பாட்டு புரியுதோ புரியலையோ, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரசிப்பதற்காக வேண்டி கேட்பது. பயான் ரசிப்பதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெருமானாரை அனுப்புகின்ற பொழுது நபித்துவம் கொடுக்கப்பட்டு அந்த ஹிஜ்ரத்திற்கு முன்பு வரைக்கும் பெருமானாருடைய அத்துணை பேச்சுக்களும் ஏகத்துவத்தை பற்றி மட்டும்தான் இருந்தது. சஹாபாக்கள் காலம், கலீஃபாக்கள் காலம் வரைக்கும் ஏகத்துவம்,
அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படி இருப்பான், அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், இறைவன் இந்த உலகத்திலே இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்கின்ற ஏகத்துவம் குறித்துண்டான பிரச்சனைகள் இருக்கும். இமாம்கள் பின்னால் கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், ஒரு ஆலிம் மக்களுக்கு இறைவனின் ஏகத்துவம் குறித்துண்டான பிரச்சனைகளை தவிர்த்து ஏகத்துவம் குறித்துண்டான ஞானங்கள் குறித்து வேறு விஷயங்களை மக்களுக்கு சொல்வது கூடாது என்கிறார்கள். ஆனால் இன்று தலைகீழ் ஏகத்துவம் குறித்துண்டான பிரச்சனைகள் பேசினால், அல்லாஹ் குறித்துண்டான தாத்தி சிபாத்துகளை சொன்னால் இது எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஏதாவது சஹாபாக்கள் காலத்திலே தாபிஈன்கள் காலத்திலே நடந்த நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்க என்பதோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். பயான் விளக்கம் என்பது அடிப்படை அல்லாஹ்வின் தக்வாவிலே இருக்க வேண்டும், இறைவனுடைய இறை அச்சத்திலே இருக்க வேண்டும். அந்த இறை அச்சம் ஒன்று இருந்தால் போதும். இது போன்ற மேடைகள் தேவையில்லை, பேசுவதற்கு ஆலிம்கள் தேவையில்லை. இறையச்சத்தோடு பிஸ்மில்லாஹ் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் நம் உள்ளத்திலே மாற்றங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். சஹாபாக்கள் காலத்திலே குர்ஆன் இறங்கியது, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். அபூஜஹல் தலைமையில் ஒரு படம் வருது, இந்த குர்ஆனை ஓதுவதை நிப்பாட்டணும், ஓதாதீங்க, தடுப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். இது எப்ப நடக்குது? சஹாபாக்களின் ஒரு பிரிவு ஹபஷாவிற்கு முதல் ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க. அப்பொழுது நடக்கிற அந்த நிகழ்ச்சி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் தலைமையில் வருகிறார்கள் ஒரு சில முஷ்ரிக்குகள் வந்து குர்ஆனை ஓதக்கூடாது என்று சண்டையிட வேண்டும், முறையிட வேண்டும் என்று வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளச்சத்தோடு குர்ஆனை ஆத்மார்த்தமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சண்டையிடணும்னு வந்த முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் அப்படியே கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவினுடைய ஆயத்தை ஓதி சஜ்தா செய்யறாங்க. சண்டை போட வந்த மனிதர்கள் அத்துணை நபர்களும் அபூஜஹல் உட்பட சஜ்தா செய்யறாங்க. எதிரிகளும் அப்படியே சஜ்தா செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு யூகிக்க முடியல, சஜ்தால இருக்கின்ற நிலைமைகளை நினைத்து பார்க்கிறார்கள். ஆகா, என்ன செஞ்சுட்டோம், சண்டையிடுவதற்காக வேண்டி வந்தோம், நாமெல்லாம் மடத்தனமாக சஜ்தா செய்து விட்டோம்னு கொஞ்சம் உஷாரிச்சுட்டு எந்திரிச்சு நின்னா, அந்த சஜ்தாவிற்கு முன்பாகவும் சஜ்தாவிலே சஜ்தா செய்ததுக்கு பின்பாக வரைக்கும் அவனுக்கு எந்த உணர்ச்சியுமே வரல. இமாம்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், குர்ஆனை குர்ஆனாக விளங்கி குர்ஆனை உள்ளச்சத்தோடு நாம் ஓதினால் அத்துணை மனிதர்களையும் குர்ஆன் வீழ்த்தும். எல்லாத்தையும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சில 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அதனுடைய லைப்ரரிக்கு உத்தரவு. என்ன உத்தரவு? இந்த குர்ஆனை நம்முடைய கல்லூரியினுடைய மாணவர்கள், யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள் யாரும் எடுக்கக்கூடாது, தர்ஜுமாவை எடுக்கக்கூடாது. காரணம், அதில் என்னதான் இருக்குன்னு தர்ஜுமா எடுத்து உட்காரணும்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்துடுறான். எனவே பல்கலைக்கழகம் நிர்வாகம் உத்தரவிடுகிறது, குர்ஆனின் தர்ஜுமாக்களை லைப்ரரியில மாணவர்களின் கண்களுக்கு தெரிகின்ற வகையிலே வைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவு. அதே மாதிரி செயல்படுத்துறாங்க. அந்த லைப்ரரியினுடைய லைப்ரரியன் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை கண்களுக்கு தெரியாமல் ஓரமா கொண்டு போய் வச்சாச்சு. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த மனிதனுக்கு ஒரு யோசனை, சரி இதுல ஓதக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்களே, அதுல என்ன இருக்குன்னு நாம் எடுத்து பார்ப்போம்னா ஆங்கில தர்ஜுமாவை அவன் எடுத்து பார்த்தான். எடுத்து பார்த்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சான். படிச்சு முடிச்சு குர்ஆனோட கையில வந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான். என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர், நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன்ட்டு. என்ன ஆச்சு, வேலையை ராஜினாமா பண்ற அப்படின்னு. எந்த குர்ஆனை நம் மாணவர்கள் ஓதக்கூடாது என்று நீங்கள் நம் நூலகத்திலே மாணவர்களின் கண்களுக்கு தெரியாத இடத்திலே வையுங்கள் என்று உத்தரவிட்டீர்களோ, அதிலே என்ன இருக்கிறது என்று நான் ஆராய்ந்தேன், படித்தேன். அதனுடைய தர்ஜுமாவை நான் முழுமையாக படித்து முடித்தேன். நான் இப்பொழுது இஸ்லாமியனாக வந்திருக்கிறேன். குர்ஆனை எதிர்க்கக்கூடிய உங்களுடைய இந்த கல்லூரியிலே வேலை பார்க்க வேண்டும் எனக்கு அவசியமில்லை என்று வேலையை உதிரி தள்ளிவிட்டு வந்து விட்டார். இது குர்ஆனுடைய முஅஜிஸா. குர்ஆனை குர்ஆனாக விளங்கி பார்க்கின்ற பொழுது அந்த எதிரிகளையும் வீழ்த்துகின்ற சக்தியை அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே குர்ஆன்
நம் வீடுகளிலும் இருக்கிறது, நாமும் வைத்திருக்கிறோம், நாமும் ஓதுகிறோம். எந்த அசரும் இல்லை, எந்த பிரதிபலிப்பும் இல்லை. இன்னைக்கு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. குரானை நாங்க எதுக்கு வச்சிருக்கோம்னா, எங்க ஊர்ல புது பொண்ணு கல்யாணம் முடிச்சாங்கன்னா முதல் சீரா குரானை தான் கொடுக்கறது. முதல் சீரா குரானை தான் கொடுக்கறது, ஓதுறதுக்கெல்லாம் இல்லை. ரெண்டாவது நாள் ஆலிம்சா வீட்டுக்கு கூட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் அசருக்கு அப்புறம் புது பீரோ முன்னாடி ஆலிம்சா நிற்க வச்சுட்டு ஆலிம்சா அல் ஃபாத்திஹா ஓதுங்க அப்படின்னு. புதுசாக போகிற ஆலிம்சா ஒன்றுமே தெரியாது, எதுக்கு ஓதுற, என்ன ஓதுற, எதுக்கு ஓத சொல்கிறாங்கன்னு தெரியல. கூப்பிட்டா வந்தோம், பீரோக்கு முன்னாடி நிற்க வச்சு அல் ஃபாத்திஹாங்கிறாங்க, என்னன்னே தெரியலையான்னு. துவா ஓதி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆலிம்சாவுக்கு தெரியும், ஆலிம்சா உங்கள் கையால் இந்த குரானை என் பிள்ளையுடைய இந்த பீரோவை திறந்து உள்ட்ராவில் வைங்க. ஆலிம்சாவுக்கு அப்பையும் ஒன்றும் புரியாது. குரானை கொடுத்தீங்க, துவா ஓதுனே, உள்ட்ராவிலே நீங்களே வைக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, ஆலிம்சா தான் வைக்கணும். ஆலிம்சாவுக்கு அது வரைக்கும் தெரியாது. திருப்பியும் கேட்பார் வெளியே வந்து, இல்லை நான் ஊருக்கு புதுசு, இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், ஊர் வழக்கம்லாம் என்னன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லை ஜெருத்து, குரான் பீரோக்கில் வச்சா நிறைய கொட்டும், பரக்கத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தான் மொதல் வைக்கிறப்ப புது பீரோவில் உள்டாவில் குரானை தான் வைக்கணும். அன்னைக்கு வைக்கிற குரான் தான் அதுக்கப்புறம் எடுக்கிறதே இல்லை. யாராவது வீட்டில் ஜனாசான் வந்து ஏப்பா ஈசா சாஹிப் குரான் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு தூசி தட்டி எடுக்கிறமே நாம் இருக்கிறோம். இது ஒரு வகையில் சிரிப்பாக இருந்தாலும் கூட மிக வேதனைப்படக்கூடிய விஷயம். நாம் எல்லாம் பேரளவிலே இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், ஆனால் அந்த குர்ஆனும் குர்ஆனுடைய அந்த தாத்பரியங்களும் நம்மை விட்டு தூர விலகி இருக்கவில்லை, நாம் விலகி இருக்கிறோம். நம்முடன் தான் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை தூரப்படுத்தி நாம் வைத்திருக்கிறோம். நிஜங்களை எல்லாம் நிழல்களாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களின் வாழ்க்கையிலே அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ரோம் வீழ்ந்தது, பாரசீகம் வீழ்ந்தது என்கின்ற வரலாற்றுக்கு பின்னால் அவர்களுக்கு படை பலங்களோ ஆயுத பலங்களோ காசோ பணமோ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், தக்வா, அல்லாஹ்வை பயந்தார்கள். இறையச்சம் மட்டுமே அவர்களின் அச்சாணியாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு பின்பாக இஸ்லாம் உலகம் முழுமைக்கும் பரவியதற்குண்டான அடிப்படை காரணம் சஹாபாக்களிடத்திலே இருந்த இறையச்சம். இன்றைய உலக அளவிலும் நம் இந்திய தேச அளவிலும் நான் இரண்டாவது மிகப்பெரிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு அச்ச உணர்வோடும் ஒரு பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தூரப்படுத்தி வாழ்கின்ற காரணத்தால் தான். தரத்து ஃபீக்கும் அம்ரைன் வன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை கொடுக்கின்றேன். அந்த இரண்டு விஷயங்களை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகேட்டில் ஆக மாட்டீர்கள். உங்களை இந்த உலகத்திலே வீழ்த்துவதற்கு யாருக்கும் தைரியம் வராது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு குர்ஆன், என்னுடைய வாழ்க்கை. இந்த குர்ஆனும் பெருமானாருடைய வாழ்க்கையும் நம்மிடத்திலே ஏன் இன்று இல்லாமல் போனது என்பதின் அடிப்படை காரணம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குறித்துண்டான இறையச்சம், தக்வா இல்லை. அதுதான் சஹாபாக்கள், கலீஃபாக்கள் அவர்களிடத்திலே இருந்த இறையச்சங்கள் தான் ரோமையும் பாரசீகத்தையும் கிரேக்கையும் இஸ்லாமியர்களின் காலடியிலே வீழ்த்த செய்தது. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எங்க நீங்க பள்ளி தலைவர் அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு எங்க நீங்க பள்ளி தலைவராக இருக்க வேணா, வேற ஒரு ஆள் உட்காருங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாரு. பதவி மோகம். இன்னைக்கு சிட்டிலெல்லாம் வந்து பள்ளியினுடைய எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய தேர்தல் மாதிரி நடக்குது. இப்ப எலெக்ஷன் கூட அப்படி நடக்காது போல, தேர்தல் மாதிரி நடக்குது. பெரிய பேனர் அடிச்சு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஆட்களை என்னென்ன ஓட்டு சேகரிக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களும் நடக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளி என்பது அல்லாஹுடைய இல்லம். அந்த இல்லத்திலே பொறுப்பு வகிக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இங்கு நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அத்துணை நபர்களும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பு குறித்து நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கை இருந்தா போதுங்க, அல்லாஹ்வின் இறையச்சம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான் நமக்கு. லவ் தவக்கல்தும் ஹக்க தவக்குலிஹி ரஸகக்கும் கமா யர்ஸுகுக்கும் அத்-தய்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டினாங்க. ஒரு சின்ன ஒரு உவமை உதாரணம் சொன்னாங்க, இது ஒண்ணு போதும் நமக்கு.
பறவைகள் அல்லாஹ்வை நம்புவதை போல நீங்கள் நம்பியிருந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்திருப்பான். எப்படி? காலையிலே கூட்டிலே கிளம்புகின்ற பறவைகள் வெறும் வயிற்றோடு ஒண்ணுமே இல்லை கிளம்புகிறது. அதற்கு உணவு எங்க இருக்குல்லாம் தெரியாது, சாப்பாடு அல்லாஹ் எங்கு வைத்திருக்கிறான் தெரியாது. இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய கூட்டில் இருந்து உணவை தேடி செல்கின்ற பறவை மாலை நேரத்திலே தன் கூட்டிற்கு வருகின்ற போது வயிறு நிரம்பிய நிலையிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பறவையை போல நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை, நம்பிக்கையை, தவக்குலை நீங்கள் வைத்திருந்தால் பறவைக்கு உணவளிப்பதை போலவே அல்லாஹ் உங்களுக்கும் உணவளித்திருப்பான் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாக்டர் தான் நண்பரோட கார்ல போயிட்டு இருக்காரு. இரவு நேரத்தில் இடையில ஒரு இடத்துல நிக்கிறாங்க. மருத்துவர் உடைய நண்பருக்கு ரொம்ப தலைவலி, சரியான தலைவலி. கேட்கிறாரு, எப்ப மாத்திரை இருந்தா கொடு அப்படின்னு. எப்ப நான் எதுவுமே கொண்டு வரல, மாத்திரை எல்லாம் எதுவுமே கொண்டு வரல. ஒரு நொச்சரிப்பு தாங்க முடியல. இல்லை நீ எனக்கு எதாவது கொடுத்தேன்னு என்னால முடியல, மாத்திரை கொடுக்கணும்னு. இவர் ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு சொன்னாரு, எப்ப இந்த மாத்திரை வந்து ஒரு சர்க்கு வச்சுட்டு சொன்னார், இங்க பாரு நான் கொடுக்குற இந்த மாத்திரை ரொம்ப விசேஷமான மாத்திரை, சப்பி சாப்பிடணும், திருப்பி கழுவி என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. என்ன சொல்ற நீ அப்படின்னு. இல்லை நீ சப்பி சாப்பிட்டு திருப்பி கழுவி கொடுக்கணும், வேற பேஷண்ட்டுக்குலாம் இந்த மாத்திரை தான் கொடுத்துட்டு இருக்கேன், விசேஷமான மாத்திரை அப்படின்னு. இவரும் நம்பிக்கையோடு வாங்கி வாயில வச்சு அப்படி சப்பி 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 காலையில் கழுவி கையில் கொடுத்தாரு. கையில் கொடுக்கறப்ப தான் பார்த்தாரு, மாத்திரை பார்த்தியா நீ அப்படின்னு பார்த்தாரு. இது என்ன சட்டை பட்டனு அப்படின்றாரு. மருத்துவர் சொன்னாரு, எப்ப நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, கொடுக்காம இருக்க முடியல, சரி நான் கொடுத்துட்டேன், இப்ப சரியானது பட்டன்ல எல்லாம் உன் நம்பிக்கை இல்லை, மாத்திரை நினைச்சு வாயில வச்ச தலைவலி போச்சா இல்லையா? இது யார் இந்த நகைச்சுவையான இந்த நிகழ்ச்சியை யார் எழுதி தர்றாங்கன்னா மனோ தத்துவியல் மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. உதாரணமா, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தவக்குலை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை எழுதிவிட்டு சொல்கின்றார்கள். மனோ தத்துவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், இந்த நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து விட்டால் உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்திலே தோற்று போகவே மாட்டார்கள். நாமும் அப்படித்தான். இந்த உலகத்திலே இறைவனின் மீது தவக்குலை, இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய விஷயத்திலே அச்சத்தோடு இருந்து விட்டால் போதும், அல்லாஹ் நமக்கு சகலத்தையும் தந்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவியிலே அமர வைக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கலீஃபாவாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் ஆலோசனை செய்து முடிவு செய்து சொல்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் இந்த பொறுப்புக்கு வரவில்லை, என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக பையத் செய்து கொடுக்கப்படுகிறார்கள். பையத்தை பெற்ற உடனேயே ஆற்றுகின்ற முதல் உரை சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, தகல்துமூனி, என்னை நீங்கள் சிரமத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போல இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றீர்கள். என்னால் அதை செய்ய முடியாது, பெருமானாரை போல் என்னால் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹுடைய நாட்டம், இப்பொழுது நான் இஸ்லாத்தினுடைய கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். நானும் ஒரு மனிதன் தான், உங்கள் விஷயத்திலே நான் கோபப்பட்டால் உரிமையோடு கேளுங்கள், ஏன் கோபப்படுகிறேன் என்று. உங்கள் விஷயத்திலே நான் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால், ஏன் நீதமாக நடக்கவில்லை என்று நீங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னி அத்தகில்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். இன்றைய உலகத்திலே நான் கலீஃபாவாக இருந்து இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் பதவி ஏற்ற உடனேயே ஆற்றுகின்ற முதல் உரை. இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கும் தன் குடும்பத்தார்களை தானும் மிக பயந்தார்கள். அல்லாஹ்வின் அச்சத்திலே ஒரு நேரத்திலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே முளைக்கக்கூடிய ஒரு புற்களாக நான் இருந்திருக்க கூடாதா? காரணம், நாளை அல்லாஹ்விடத்திலே புற்களுக்கு கேள்வி பதில் இல்லையே, மனிதனாய் பிறந்துவிட்ட எனக்கு நாளை அல்லாஹ், நீ இஸ்லாத்தின் இரண்டாவது கலீஃபாவாக இருந்தாயே உமரே, என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை வளர்ப்பு குறித்து பேசுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் குழந்தையை எப்படி இறையச்சத்தோடு வளர்த்தார்கள் என்ற நிகழ்ச்சியை சொல்லி காட்டினோம்.
இன்னைக்கு நிறைய கூட்டம் இருப்பதனால் நம் குழந்தைகள் விஷயத்திலே தக்வாவை எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதை நினைவூட்டும் முகமாக அந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷாம் தேசத்திலிருந்து தோல் பையிலே ஜைத்தூன் எண்ணெய் வருகிற ஜைத்தூன் எண்ணெயை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு, தன் நாட்டு மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள், விற்கிறார்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை பைத்துல் மாலிலே சேர்க்கிறார்கள். இப்படி அந்த தோல் பையிலே இருக்கக்கூடிய ஜைத்தூன் எண்ணெயை எடுத்து மக்களுக்கு விற்கிறார்கள். ஒரு பையில எண்ணெய் முடித்து தீர்ந்ததற்கு பின்னால் பையை நல்லா புழிந்து அவர்களுடைய வலது பக்கம் போடுவாங்க. இரண்டாவது பை என்ன தீருது, அந்த இரண்டாவது பையையும் புழிந்து வலது பக்கம் போடுகிறார்கள். இப்படி 4-5 பையை போட்டதுக்கு அப்புறம் தான் வலது பக்கம் கவனிக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு மகனை அப்படி பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்கறாங்க. தலை என்ன தேய்ச்சி அப்படி பல மின்னிக்கிட்டு இருக்கு. ஹஜ்ரத் உமர் அவர்கள் எண்ணெய் விற்பதை விட்டு விட்டு தன் மகனை அப்படியே கூட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு கேட்கறாங்க, என்ன காரியத்தை நீ செய்து விட்டாய்? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. இல்லை, தலையில என்ன பூசி இருக்கிறா, எங்கிருந்து எடுத்தாய் அப்படின்னு. குளிஞ்சு தோல் பை போட்டீங்கல்ல, அதில் எண்ணெய் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, தோல் பையில எண்ணெய் எடுத்து அப்படி கொஞ்சம் தடவிக்கிட்டேன் அப்படின்னு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எண்ணெய் பூசினதுக்கு காசு கொடு, பைத்துல் மால் எண்ணெய் பூசினதுக்கு காசு கொடு. இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, யா அபி மின் ஐன அத்ஃபு, எங்கிருந்து நான் கொடுப்பேன் காசு? நீங்க கொடுங்க, திருப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க தான் எனக்கு காசு தரணும், நீங்க கொடுத்து நான் திருப்பி கொடுக்குறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு விடவில்லை, வஅலைக அன் தத்ஃபஅ தமனஹு, இல்லை நீ பூசி இந்த சொட்டு எண்ணெய்க்கு நீ காசு கொடுத்தே ஆக வேண்டும். சற்று யோசித்து பார்க்கணும், தலைக்கு எண்ணெய் தேய்க்க எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும்? எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும்? மிஞ்சி போனா 3 சொட்டு 4 சொட்டு வருமா? ஒரு ஸ்பூன் கூட பூச முடியாது, இவ்வளவுதான் வரும். அவங்க அந்த சொட்டை கூட பூசல, அந்த தோல் பையில இருந்த அப்படி எடுத்து லேசா தடவி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன் மகனை விடவில்லை, அலைக அன் தத்ஃபஅ தமனஹு, நீ அதற்குண்டான விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தந்தையிடத்தில் கேட்கிறாங்க, எல்லாம் சரிதான், காசு கொடுக்கறலாம் சரிதான், மா வர்ருல் முஸ்லிமீன், அதில் ஒட்டிக்கிட்டு இருந்த எண்ணெயை தடவதனால இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது சொல்லுங்க எனக்கு. ஒரு சொட்டு எண்ணெய் தடவி இருக்கிறேன், காசு கேட்கிறேன், இதனால் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு? ஹஜ்ரத் உமர் அவர்கள் இந்த தருணத்திலே கோபப்படவில்லை, தன் மகனை அரவணைத்து சொன்னார்கள், மகனே, இங்கு உன்னை போன்று எத்தனையோ குழந்தைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த செயலை செய்வதற்கு தைரியம் பெறவில்லை. நீ ஒரு கலீஃபாவின் மகன் என்பதற்காக வேண்டி இங்கு வந்து இந்த காரியத்தை செய்துவிட்டு நிற்கிறாய். நாளை கியாமத்திலே அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், ஹஜ்ரத் உமரே, உங்களுடைய மகன் பைத்துல் மாலின் எண்ணெயில் இருந்து ஒரு சில எண்ணெய் துளிகளை எடுத்து தலையிலே தடவினார், வேறு எந்த குழந்தைகளும் இந்த காரியத்தை செய்யவில்லையே, பதில் சொல்லுங்கள் என்று கேட்டால் நான் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்லுவேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மகனுக்கு நசீஹத் செய்துவிட்டு அழுகிறார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே, என்னிடத்திலே காசு இல்லை, வேற என்ன செய்ய வேண்டும்? அழைத்து செல்கிறார்கள். சலூன் கடைக்கு அடுத்து மொட்டையை போட்டு கொண்டு வர்றாங்க. மொட்டை போட்டாச்சு. சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மகனை வீட்டுக்கு அனுப்புறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அப்படி வளர்த்ததின் விதமாகத்தான் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கல்விமானாக, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய நீதிபதியாக வாழ்ந்தார்கள். நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய அடிப்படை விஷயம் தக்வல்லாஹ். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நமக்கு ராசிக் அல்லாஹ், நமக்கு எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் கொடுக்கிறான் என்ற இறையச்சத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 தலைவனை, 2 தலையணை அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையணைக்கு உரையை போட்டு அப்படி வச்சு அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், மின் ஐன ஹாதா லகி,
இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் ஆத்திகா அவர்கள் சொல்கின்றார்கள், கணவரே அமீர் முஃமினீன் அவர்களே, இந்த மனிதர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார் அன்பளிப்பாக. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு அப்படியே பிடுங்குகிறார்கள். பிடுங்கி விட்டு சொன்னார்கள், அமீர் முஃமினான என்னிடத்திலே இந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி என் குடும்பத்திலே மனைவியாக இருக்கின்ற உன்னிடத்தின் வழியாக இந்த தலையணையை அன்பளிப்பாக கொடுத்து என்பசம் அவர் வரலாம் நெருங்கலாம் என்று ஆசைப்படுகிறாரா என்று சொல்லிவிட்டு அந்த தலையணையை பிடுங்கி கொண்டு போய் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாஜிர் பெண்மணி ஒரு பெண்மணிக்கு கொடுக்கிறார்கள். அன்சாரிகளின் பெண்மணி ஒரு பெண்மணிக்கு கொடுத்து விட்டு மனைவியிடத்திலே வந்து பேசினார்கள். மனைவியே, அமீருல் முஃமினீனாக இருக்கின்ற நான் மிகுந்த உஷாரோடு இருக்க வேண்டும். காரணம், நாளைய கியாமத்திலே அல்லாஹ் எப்படியெல்லாம் என்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்று தெரியவில்லை. இந்த தலையணை எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அதனால் தான் உன்னிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடலிலே ஒரு நோய், எத்தனையோ மருத்துவர்கள் வந்து சிகிச்சை செய்கிறார்கள், மருத்துவம் செய்கிறார்கள், மருந்து கொடுக்கிறார்கள், சரியே ஆகல. கடைசியில சொல்கிறார்கள், நீங்கள் சுத்தமான தேனை குடிக்க வேண்டும். சுத்தமான தேனை நீங்கள் குடித்தால் உங்களுடைய இந்த உடல் நோய் உங்களை விட்டு நீங்கும் என்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அன்றைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய சோதனை. அந்த காலத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே மக்காவிலே மதீனாவிலே சுற்றுப்புறத்திலே எண்ணெய் இல்லை. ஆனால் ஒரு சின்ன பாட்டில்ல கொஞ்சம் தேன் இருந்துச்சு. எங்க? பைத்துல் மால்ல இருந்துச்சு. இஸ்லாமிய பைத்துல் மால்ல இருக்குது. இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய அந்த சஹாபி நினைவுபடுத்துகின்றார்கள், அமீருல் முஃமினீனே, நம்ம பைத்துல் மால்ல தேன் இருக்குன்னு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாலை தேனை பயன்படுத்தி என் நோயை குணப்படுத்துவதை விட நான் இறப்பது எவ்வளவோ மேல். இருந்தாலும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இல்லை அமீருல் முஃமினீனே, நீங்கள் தேனை பயன்படுத்தலாமே என்று. அப்படி என்றால் நம் இஸ்லாமியர்களை பள்ளியில் ஒன்று திரட்டுங்கள். எல்லாத்தையும் பள்ளியில உட்கார வச்சு மிம்பர் படியில ஏறி ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, மருத்துவம் செய்ய வேண்டும், தேன் குடித்தால் குணமடைந்து விடுவேன் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்திலே நம் ஊரிலே எங்கேயுமே தேன் இல்லை, பைத்துல் மாலிலே கொஞ்சம் தேன் இருக்கு. இப்ப நீங்க அனுமதி தந்தால் அந்த தேனை நான் எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறேன், நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டு நிற்கிறார்கள். குழுமி இருக்கிற அத்துணை சஹாபாக்களும் அழுகிறார்கள். அமீருல் முஃமினீனே, என்ன நினைத்து விட்டீர்கள்? எங்களை உங்களுக்காக வேண்டி நாங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஒரு கொஞ்சம் தேனவா கொடுக்க மாட்டோம் என்று அத்துணை சஹாபாக்களும் அழுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அழுது விட்டுத்தான் அந்த தேனை பயன்படுத்துகிறார்கள். காரணம் தக்வல்லாஹ், இறையச்சம். நாளை அல்லாஹ் கேட்டால் நான் என்ன சொல்வேன்? ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒட்டகத்தில் இருந்து பால் கறந்து கொண்டு கொடுக்கப்படும். ஹஜ்ரத் உமர் அவர்கள் குடிப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்று காலை பால் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகின்ற பாலை வாயில வச்சு கொஞ்சம் ஒரு முடக்கு உள்ள போனோன்னு சொன்னாங்க, இது நம் ஒட்டகத்தின் பால் அல்ல, இது நம் ஒட்டகத்தின் பால் அல்ல. தன் பணியாளரிடத்திலே கேட்டார்கள், இந்த பால் இன்னைக்கு எங்க கறந்தீங்க, எங்கிருந்து வந்துச்சு? நம் ஒட்டகத்தின் பால் அல்ல இது. அந்த அடிமை பணியால் ஆச்சரியத்தோடு நிற்கிறார். அமீருல் முஃமினீனே, எப்படி தெரிந்தது உங்களுக்கு? நம் ஒட்டகத்தின் பாலின் சுவை எனக்கு தெரியும். நம் ஒட்டகத்தின் பாலின் சுவை அல்ல, இது வேறு ஒட்டகத்தின் பாலாக இருக்கிறது என்று சொன்னபோது பணியால் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நம் ஒட்டகத்தின் பாலை ஒட்டக குட்டியை முழுமையாக குடைச்சிருச்சு. நான் போய் கறப்பதற்கு முன்னால் அங்கு பால் இல்லை, வழக்கமாக உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்கின்ற அடிப்படையிலே பைத்துல் மாலிலே நின்று கொண்டிருந்த அந்த ஒட்டகத்திலிருந்து ஒரு டம்ளர் பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். சொன்னார்கள், அபுகைதனி வஅஷ்ரப்தனி
அந்நாரா, நீ நரக நெருப்பை என்னுடைய வாயிலே வயிற்றிலே நீ ஊற்றிவிட்டாய் என்று சொல்லிக்கொண்டு திரும்பவும் பள்ளிக்கு சென்றார்கள். எல்லா இஸ்லாமியர்களையும் சற்று பள்ளிக்கு கூப்பிடுங்கள் என்று பள்ளியிலே அமர வைத்து பள்ளியினுடைய அந்த மெஹ்ராபிலே ஏறி நின்று கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேசினார்கள், அழுது கொண்டே பேசினார்கள். அமர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, காரணம் ஏன் அழுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், மன்னிக்க வேண்டும், நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் நான் விஷயத்தை சொல்கிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, அப்படி என்ன நடந்து விட்டது, அப்படி என்ன நடந்து விட்டது? இதற்கு அமீருல் முஃமினீன் அவர்கள் நடந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள், நானும் அதை உணராமல் குடித்து விட்டேன், எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்ற போது சஹாபாக்கள் திரும்பவும் அழுதார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் எங்களிடத்திலே அனுமதி கேட்கிறீர்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை அல்லாஹ்விடத்திலே அமீருல் முஃமினீனே, இந்த பாலை இந்த தேனை நீ ஏன் குடித்தாய், எதற்காக வேண்டி குடித்தாய் என்று கேட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் என்ன பதில் சொல்வேன் என்று தெரியவில்லையே என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். உமர் அவர்களிடத்திலே ஒரு சில முனாஃபிகீன்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், உங்களுக்கு பின்பாக சிறந்த ஆட்சியை இந்த இஸ்லாமிய உலகத்திற்கு உங்களுடைய மகனால் மட்டுமே தர முடியும், எனவே உங்கள் மகனை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்தலாமே என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருவன் போதும், ஆட்சிக்கு அல்ல, இந்த பதவிக்கு அல்ல, நாளை கியாமத்திலே என் குடும்பத்திலே இஸ்லாமிய கலீஃபாவாக நீ என்ன செய்தாய் என்று இறைவன் கேட்பதற்கு என் குடும்பத்திலே நான் போதும், என் மகன் தேவையில்லை. நானே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறேன், இறைவனுக்கு என்ன சொல்வேன் என்று தெரியவில்லை, இறைவனுக்கு எது போன்ற பதிலை நான் சொல்வேன் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் குழந்தையை நான் பதவியிலே அமர வைக்க விரும்பவில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அற்பமான காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நாம் எந்த விஷயங்களை மிக அற்பமாக நினைக்கிறோமோ அந்த அற்பமான காரியங்களிலும் சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள் அவருடைய கிதாபிலே, அவர்களின் காலத்திலே வாழ்ந்த ஒரு இறைநேசர் ஒரு வீட்டில் விருந்துல மீனை சாப்பிட்டு முடித்து விட்டு பக்கத்து வீட்டு செவுத்துல கையில மீன் வாடை இருக்குதேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு செவுத்துல கொஞ்சம் கையை தடவுறாங்க. எதுக்குன்னா மீன் வாடை போகட்டுமேன்னு கையை தடவுறாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இறை நேசர் பக்கத்து வீட்டினுடைய சோரிலே இருக்கக்கூடிய அந்த மண்ணை அனுமதி இல்லாமல் எடுத்ததின் காரணமாக 40 ஆண்டுகள் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். காரணம், ஏன் நீ அனுமதி இல்லாமல் எடுத்தாய் என்று அல்லாஹ் நாளே கியாமத்திலே கேட்டால் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்தது, இறையச்சம் அவர்களுக்கு வந்தது. எனவே அவர்கள் 40 ஆண்டுகள் தௌபா செய்தார்கள் என்கின்றார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பயான்களிலே சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் படிப்பனைக்காக வேண்டிதானே தவிர அது ஒரு ரசிப்பாகவோ புதிய விஷயமாக இருந்தால் அதை வரவேற்கும் விதமாகவோ நாம் பழகிக்கொள்ளக் கூடாது. பயான்களிலே சொல்லப்படுகின்ற வரலாறுகள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்கின்ற வரலாற்றின் வழியாக நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து நாமும் நம் குடும்பமும் நம் குழந்தைகளும் அந்த பாதச்சுவட்டை பின்பற்றி வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற தலைவர்களிலே மிகச் சிறப்பான தனித்துவம் வாய்ந்த தலைவர். இந்த உலக தலைவர்களின் பட்டியலை அப்படியே எடுத்து பாருங்க. அலெக்சாண்டரில் தொடங்கி அறிவியலுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக கருதப்பட்ட நியூட்டன், அதற்கப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா மகாத்மா காந்தி, புத்தர், இயேசு, இப்படி எல்லா தலைவர்களையும் பெருமானாரின் வாழ்க்கையோடு எந்த விதத்திலும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. காரணம் என்ன? அடிப்படை விஷயம் என்ன? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தீனை மற்றும் கற்றுத்தரவில்லை, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை உலகம் போற்றுகின்ற அளவிற்கு உருவாக்கினார்கள். அதன் அடிப்படை காரணம், அடிப்படை விஷயமாக எதை சொல்லி தந்தார்கள்? தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்கிற விஷயத்தை சொல்லி தந்தார்கள். சஹாபாக்களை, அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்களை, தபஅ தாபிஈன்களை இன்று வரைக்கும் உலகம் பேசிக்கொண்டே இருக்குதுன்னா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களுக்கு தக்வாவை, இறையச்சத்தை கொடுத்து வளர்த்தார்கள்.
உலகத்திலே பெருமானாரின் வாழ்க்கையோடு எந்த தலைவரையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஐசக் நியூட்டன் மிகப்பெரிய விஞ்ஞானி, எல்லாமே தெரியும். நான் நியூட்டனுடைய குடும்ப வாழ்க்கையை சற்று எடுத்து பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சொல்ற மாதிரிலாம் இல்லை. காரணம், அவருடைய மனைவிக்கு ஐசக் நியூட்டன் அறிவியலும் பிடிக்காது, அவருடைய அறிவியல் சிந்தனையும் பிடிக்காது. காரணம், கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து இந்த ஆள் வர்றதே இல்லை. எப்ப பாரு எதையாவது நோண்டிக்கிட்டே திறந்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த அம்மாக்கு அதுல பயங்கர கடுப்பு. சொல்லி சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி இல்லை. சரி, இவர் மட்டும்தான் இந்த காரியத்தை பண்றாருன்னு பார்த்தா ஊர்ல இருக்கக்கூடிய 4-5 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இங்கே உனக்கு கத்து தர்றேன் வா வீட்டில் உட்காருன்னு 5 பேர்த்த கூப்பிட்டு வச்சுட்டு வீட்லயும் பண்றாரு. இந்த அம்மா பார்த்துச்சு, உனக்கு இடம் கொடுத்ததே பெருசு, இனி உனக்கு இடம் இல்லை, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கன்னு வெளியில கதவு தாப்பா போட்டு வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்தாரு நியூட்டன். வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிச்சு, ஒரு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரணும் அப்படின்னு. இவரு சொன்னாரு, பாடம் முடிச்சோன்னா திருப்பி உள்ள வர்றேன்ட்டு. கேட்குற மாதிரி தெரியல. அந்த மாதிரி கதவை தட்டி தட்டி பார்த்து ஒரு வெளியில தாப்பா போட்டு உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி சொல்லிச்சு, இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்னு. நியூட்டன் சொன்னார், இந்த பாடத்தை முடிச்சுட்டு வந்துடுறோமா, கொஞ்சம் பொறுமையாயிரும் அப்படின்னு. இதுக்கு மேல டைம்லாம் இல்லைன்னு நேராக மொட்டை மாடிலேருந்து 2 பக்கெட் தண்ணியை தூக்கி அப்படி மேலே தலதலதான் அப்படி நியூட்டன் மேலே ஊத்துச்சு. நியூட்டன் அப்பதான் உள்ள வந்தார். உலக தலைவர்களிலே அவர்களின் வாழ்க்கையின் அத்துணை செயல்களையும் அத்துணை துறைகளையும் நீங்கள் எடுத்து ஆராய்கின்ற பொழுது அங்கு சிற்சில ஓட்டைகளும் குறைகளும் இருக்கின்றன. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நாம் எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு ஹதீசுகள் ஒரு சாட்சி. இன்னைக்கு நியூட்டன் ஒரு கருத்தை சொன்னார், மகாத்மா ஒரு கருத்தை சொன்னார், புத்தர் ஒரு கருத்தை சொன்னார் என்றெல்லாம் அந்த மதத்தை அவர்களை பின்பற்றக்கூடிய சகாக்கள் சொல்லலாம். ஆனால் அது அவர்தானா சொன்னாரா, அவர் சொன்னது உண்மைதானா என்பதற்கு எந்தவித ஆதாரம் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சிரித்தார்கள், அவர்கள் தூங்குகின்ற பொழுது இப்படியெல்லாம் தூங்கினார்கள், அவர்களின் உடலிலே முடிகள் இப்படியெல்லாம் இருந்தது, அவர்கள் சிரிக்கின்ற போது பற்கள் வெண்மை நிறத்திலே இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்கின்ற பெருமானாரின் சின்ன சின்ன விஷயங்களை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அத்துணை விஷயங்களும் உண்மை. 1400 ஆண்டுகளை கடந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றை ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் உங்களின் நியத்தை கொண்டே இருக்கிறது என்கின்ற இந்த ஒற்றை ஹதீஸை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை பெருமானார் யாரிடத்திலே சொன்னார்கள், எப்பொழுது சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் என்கின்ற வரலாறு நம்மிடத்திலே இருக்கிறது. பெருமானாரின் வாழ்க்கைக்கு மட்டுமே இந்த உலகத்திலே உண்டான தனிச்சிறப்பு வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லை. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பின்பாக 1400 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டு வந்த போதிலும் பெருமானாரை நம் உயிரை விட நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு, பெருமானாரை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள் பெருமானாரை ஆராய்ச்சி செய்கிறார்கள். பெருமானாரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அறிவியலின் முடிவை இந்த உலகிற்கு வெற்றியோடு கணிப்போடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே இறந்ததற்கு பின்பாக சிலை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரின் செயலும் சொல்லும், அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களின் உள்ளத்திலே அப்படியே தங்கிவிட்டது. மற்ற உலகத்தின் தலைவர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய செயல்களும் அவர்களின் மரணத்திற்கு பின்பாக வெறும் கற்சிலைகளாக வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அத்துணை விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், பின்பற்றுகிறோம், பேசுகிறோம் என்கின்ற வரலாற்றுக்கு பின்னால் சஹாபாக்கள் நிற்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை, தக்வாவை முழுமையாக போதித்தார்கள். அந்த இறையச்சத்தை, தக்வாவை போதித்ததின் விளைவுதான் ஹஜ்ரத் சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றி வந்த அத்துணை நபர்களும் தீனின் பிரகாரம் நடந்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யறாங்க. ரிப்போர்ட் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யா ரசூலுல்லாஹ், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன காரியம்? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவு தூங்குறதே இல்லை, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள், வீட்டுக்கு வர்றதே இல்லை.
யார் ரிப்போர்ட் கொண்டு போறா? மனைவி ரிப்போர்ட் கொண்டு போறாங்க. யார்கிட்ட? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு ஒரு சில நசீஹத்துகளை செய்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். செய்த காரியம் தவறான காரியம் அல்ல. அல்லாஹ் ரசூலை வணங்கி இருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம், இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருக்கிறோம். இது மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம், வேற எதுவுமே செய்யல. ஆனால் ஹஜ்ரத் சஹாபாக்கள் செய்த அந்த நன்மையான காரியங்களுக்கும் ஒரு சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் தங்கள் உடல் சூழ்நிலையை கருதாமலும் இறைவனுக்காக வேண்டிய இபாதத்தை செய்தார்கள். காரணம், நாளை கியாமத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்வேன் என்று பயந்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரர். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய சப்தம் புழுதியோடு காற்றோடு அப்படியே கிளம்பி கொண்டு வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் ஓடோடி வந்து கேட்கிறார்கள், என்ன ஆகிவிட்டது? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவே, அன்னையே நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒண்ணும் இல்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வியாபாரத்தில்